ஹே guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா வந்த கிரிக்கெட் அப்டேட் அண்ட் பாசிபிள் ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறிதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு. இந்தியா முழுக்க கிரிக்கெட் ஃபெஸ்டிவலா கொண்டாடப்படுற ஐபிஎல் வர்ற மார்ச் ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான பிளேயர் ஆக்ஷன் டிசம்பர் மாசம் ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் சிட்டில நடக்கும். இந்தியாவில் ஒரு மேஜரான கமர்ஷியல் ஸ்போர்ட்ஸ்னா அது கிரிக்கெட் தான். ஒவ்வொரு வருஷமும் அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி. லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல இருந்து மட்டும் பிசிசிஐ 11,769 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது 2023 ஐபிஎல்லை விட 5,000 கோடி அதிகம். இதுக்கு முக்கியமான ரீசனா சொல்லப்படுறது நியூ கமர்ஷியல் ரைட்ஸ் அண்ட் மீடியா ரைட்ஸ். மேஜரான கிரிக்கெட் நியூஸ்குள்ள போலாம். 2022 எல்எஸ்ஜி டீம் ஃபார்ம் ஆகும்போது டீம் ஓனர் சஞ்சய் கோயங்கா என்னோட ஃபேவரட் டீம் மும்பை தான் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 2017 நடந்த கேப்டன்சி சேஞ்ச் காரணமா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஆர்பிஎஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன கிளிப் உருவாச்சு. அந்த கிளிப் எல்எஸ்ஜி திரும்ப 2022 வந்தப்ப எம்ஏயோட சேர்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்எஸ்ஜியும் தங்களோட பொட்டன்ஷியல் ரைவல்ஸா கன்சிடர் பண்ணாங்க. பட் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு எல்எஸ்ஜிக்கு எதிராக சிஎஸ்கே டீம்னால சக்சஸ் பார்க்க முடியும். எல்எஸ்ஜி ஓனர் எம்ஐ தான் தங்களோட ரோல் மாடல்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஸ்டெப் மேல போய் அவங்களோட குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸை சைன் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, சாகில் கான். ஆர்சிபி டிகேவை அவங்களோட பேட்டிங் கோச் அண்ட் மென்டாரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்தா மட்டும் ஆர்சிபி கப் அடிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறது இருக்குது. ஒவ்வொரு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியும் எல்லா டீம்ஸும் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க. அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷனுக்கான ரூல்ஸ் இந்த மந்த் எண்ட்ல பிசிசிஐ வெளியிடுறதா ஒரு தகவல். ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஜூலை 31 நடந்த டீம் ஓனர்ஸ் மீட்டிங் பத்தி ஒரு அவுட்லைன் பார்ப்போம். கேகேஆர், எஸ்ஆர்எச், சிஎஸ்கே, எம்ஐ மாதிரியான டீம்ஸ் எங்களுக்கு மெகா ஆக்ஷன் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட் ஆர்சிபி, பிபிகேஎஸ் மாதிரியான டீம்ஸ் எங்களுக்கு மெகா ஆக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. அப்படி ஒருவேளை மெகா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணா எங்களுக்கு 7 to 8 ரிட்டன்ஷன்ஸ் வேணும்னு கேகேஆர் ஓனர் ஷாருக் கான் சொல்ல அதை எதிர்த்திருக்காரு பிபிகேஎஸ் ஓனர் நெஸ்வாடியா. இதனால ஐபிஎல் ஓனர்ஸ் மீட்டிங் ஒரு போர்க்களமா மாறி. நானும் இந்த மீட்டிங் அட்டன் பண்றேன்னு காட்டுறதுக்காக டிசி சம்பந்தமே இல்லாம இம்பாக்ட் பிளேயர் ரூலை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எல்லா டீம்ஸும் தங்களோட சஜஷன்ஸை கொடுத்திருந்தாலும் பிசிசிஐ தான் அல்டிமேட் டிசிஷன் மேக்கர்ஸ். ஒவ்வொரு டீமும் எங்களுக்கு 5 ரிட்டன்ஷன் வேணும், 4 ரிட்டன்ஷன் வேணும், 7 ரிட்டன்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிசிசிஐ அபிஷியல் 3+1 ரிட்டன்ஷன் தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்குங்க நியூஸ் 18க்கு ஒரு இன்சைட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டடான தோனியோட ஐபிஎல் ஃபியூச்சர் பத்தி. அன்கேப் பிளேயர். இந்த அன்கேப் பிளேயர் ரூல் தான் இந்த ரிட்டன்ஷன்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இந்த வருஷம் இருக்கு. இன்டர்நேஷனல் கேப்டு பிளேயர் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னா அவர் ஒரு அன்கேப் பிளேயரா கன்சிடர் பண்ணி டீம் மினிமம் சேலரி கேப்ல அவர் ரீடைன் பண்ணலாம். இந்த ரூல்ஸ் 2008 இருந்து 2021 வரை நடைமுறையில இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த ரூலை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வெளியான நிலையில சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் நாங்க அந்த ரூல்ஸை திரும்ப கொண்டு வர சொல்லல, பிசிசிஐ தானாவே எடுத்த டிசிஷன் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அன்கேப் பிளேயர் ரூலை பத்தி தோனி கிட்ட கேட்ட போது தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷியல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எந்த டிசிஷன் எடுப்பேன், அதுவும் அது டீமுக்கு அட்வான்டேஜஸா இருக்கணும், அப்பனா தான் நான் அதை மேக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், பிசிசிஐ ஒவ்வொரு டீமுக்கு எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் கொடுக்கலாம், தோனி இன்னொரு வருஷம் ஐபிஎல் விளையாடுவாரா, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. குட் பை.